about that, so don't finge ser mine. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செய்ய போகிற ரெசிபி நண்டு கிரேவி. அதுக்கு நான் இன்றைக்கு கருப்பு நண்டு எடுத்துருக்கிறேன். பாருங்க, நான் கழுவி என்ன துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன். கருப்பு நண்டு தான் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அதோட ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா எல்லாம் போட போகிறேன். நாங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்குரிய வேலையை பார்ப்போம். இதுக்கு மசாலாவை தயாரிப்போம். இப்போ நாங்கள் இதுக்கு மசாலா தடவை நான் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் போட்டு குழச்சிருக்கிறேன். குழச்சிட்டு வடிவாக நாங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த வடிவாக அப்ளை பண்ணாக்கா மீன் நுணுக்கி உப்பு தூள் மசாலா எல்லாம். இது நகர மீன், துள்ளு மண்டை மீன். சொல்லி துள்ளு மண்டை மீன் நான் நினைக்கிறேன். எனக்கு பெருசாக மீன் பேரோ தெரியாது. துள்ளு மண்டை மீன் மார்க்கெட்டில் கிடைச்சிருந்து வாங்கிட்டு வந்தேன். கருப்பு நண்டு வாங்கிட்டேன். வச்சுட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவேன். நான் அப்படி ஃபஸ்ட் டைம் இப்படி நான் பொறுத்து சாப்பிட போகிறேன். அந்த மாதிரி சும்மா மஞ்சள் உப்பும் போட்டு தான் பிரட்டி போட்டு பொரிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு தான் இப்படி மசாலா போட்டு தயாரிக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட் ஆகுதுண்டு. இந்த மீனோட பேர் என்னன்றது எனக்கு ஒழுங்காக தெரியல. நான் துள்ளு மண்ணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீனுக்கு மசாலா எல்லாம் பிரட்டியாச்சு. இது ஒரு 1/2 hour நாங்கள் இதை மசாலாவில் கொஞ்சம் மேரினேஷன் ஆகிடுவோம். இனி நாங்கள் நண்டு கறி வைப்போம். பற்றி சூடாக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, விடலாம். தேங்காய் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதில் 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இந்த வேளாள வெங்காயம் மட்டும் சொல்லுவாங்க, அந்த வெங்காயம் தான். இதுவும் போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுவும் போட்டுட்டு வடிவாக பிரட்டி விட்டுட்டு இதோட நான் இங்கேயும் போட்டு முடித்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்ப்பேன். நண்டு நல்ல சூடான ஒரு சாப்பாடு. அதனால் நல்ல வடிவாக இஞ்சி பூண்டு எல்லாம் போடணும். இப்போ இதுக்குள்ள உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி எடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வளங்கட்ட தந்துடுவோம். நான் நிறைய வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டிருப்பேன். இது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுது. இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் போடுறேன். மஞ்சள் தூள் போட்டால் இந்த தக்காளி பழம் விட்டால் நான் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சிடும். மஞ்சள் தூள் போட்டால் உப்பு போட்டால் உப்பு முதலே போட்டபடியாக தக்காளி பழத்தை போட்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டேன். இனி நண்டை சேர்ப்பேன். இது 1/2 கிலோ நண்டு.
நண்டை சேர்த்துட்டு வடிவாக சிரட்டு கொஞ்சம் விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு இனி வந்து கொஞ்சம் பழப்புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அவிய விடுவோம். காரசாரமான நண்டு கிரேவி ஒன்று ரெடி பண்ணுற கருப்பு நண்டு நல்ல வடிவம் வந்து மூடி விடுவோம். நல்லா அந்த புளி தண்ணிக்கெல்லாம் நண்டு அவிஞ்சு வரத்துக்கு. இப்போ வந்து மீனை ஃப்ரை பண்ண போகிறேன். சோஸ் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தான் சோஸ் பேன் வந்து அடுப்பில் சூடாகட்டும். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ வந்து மசாலாவோட இந்த மீனை பொரிப்போம். பால் சேர்ப்போம், நல்ல பட்டிப்பால். இப்போ வந்து பால் சேர்க்க போகிறேன், தூள் சேர்க்க போகிறேன். சாரி, இது யாழ்ப்பாண கருத்தூள். இது ஒரு 2 கரண்டி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாம் அவியட்டுக்கும். கடைசியாக கொஞ்சம் நான் முருங்கையில சேர்க்குறேன். முருங்கையில வந்து கால்சியம் தானே, அதோட வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு முகாவும். அதனால் நண்டு கறிக்கு முருங்கையில சேர்க்கிறத கடைசியாக நண்டு கறி ரெடி ஆகி கொண்டு இருக்குது. நல்ல ஒரு காரசாரமான நண்டு கறி பாருங்க. காரசாரமான நண்டு கறி. காரசாரமான நண்டு கறி ரெடி. மத்தியான சாப்பாடு ரெடி. ஒயிட் ரைஸும் நண்டு கிரேவியும் மீன் பொரியலும். இன்னொரு வீடியோவோட நான் இனி உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். பாய்.